பிடிச்ச விஷயம்னா அடம் பிடிக்கிறது தான் பிடிச்ச விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் பெரிய பிடிச்ச விஷயம், அது ஒண்ணுதான். நான் வேணும்னே அதுக்காகவே வம்பிழுப்பேன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. மனசுக்குள்ள போகட்டும்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்லயே, ஆனா போக வேணாம்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பிபிலாம் ஏற்றி அதுக்கப்புறம் குறைக்கும். மாப்பிள்ளை வயசு அதிகம் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி அது ஒரு காரணம் தான். அங்கேயும் வேற ரொம்ப நாளா பேசாமே இருந்தாங்க, எங்க ஃபேமிலியில யாருமே பேசல. அப்ப வந்து இவர் எப்படின்னா கொஞ்சம் எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் நான் தான் வேணும்னு என்ன கட்டிக்கிட்டான். எனக்கு ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு பயம் இருந்தது, என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுக்குறேன் அது இதுன்னாங்க. ரிலேட்டிவ்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்துட்டாங்க, பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. நானா எங்கேயோ எப்பயோ போயிருக்க வேண்டியவன். இது வாழ்க்கை சாமி மாதிரி ஒரு பொண்டாட்டி. எங்க அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? நானும் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம், நைலி கல்யாணம் பண்ணா நான் அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. எனக்கு கெண்ட லிஸ்ட் தான், காயில கடை தான். முத்த கத்திரிக்காய் சந்தையில் விற்காதுங்கிறாங்களா, அதே கதை தான். கொஞ்சம் ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சில பேர்லாம் இப்போது ஒரு ஏஜ் கேட்டகரி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு கமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா? கமெண்ட்ல பயங்கரமாக திட்டுவாங்க, சாவ போகிற வயசுல உங்களுக்கு இந்த வயசு ஃபுல்லாக தேவையான உண்மை அதுதான். என் பேர் மைதிலி, நான் நாமக்கல் மாவட்டம் காதப்பள்ளி கிராமம் சேகண்டிபாளையத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். சொல்லு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சண்முகம். வணக்கம் அக்கா, நீங்கள் படித்ததெல்லாம் எங்கே? சின்ன வயசுலேருந்து எப்படி உங்களுடைய ஃபேமிலிலாம் எப்படி? படித்ததெல்லாம் இங்கே நம்ம காதப்பள்ளி கிராமத்தில் தான் படித்தோம். 7th வரைக்கும் இங்கே படித்தோம். 8th 9th அழகப்பா, காரைக்குடி அழகப்பாவில் படித்தோம். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான், கட்டி கொடுத்தது இதே ஊர் தான். 2 சிஸ்டர் இருக்காங்க, அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்காங்க. இந்த மேரேஜுன்னு ஒரு காலகட்டத்தில் மேரேஜுன்னு வரும் இல்லையா? இந்த மேரேஜுன்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரி முடிவில் இருந்தீங்க? டக்குன்னு ஸ்கூல் லீவில் வரும்போது மேரேஜுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ போகும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டில் எல்லாம் கம்பல் பண்ணனால கல்யாணம் பண்ணும்போது மேக்ஸிமம் இவர் வந்து அக்காவுக்கு தான் கட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேணாம்ல, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அக்கா வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா மறுபடியும் வந்து பொண்ணு கேட்கவும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து என்னடா இந்த வயசில் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே என்ன அப்படிலாம் ஒரு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேண்டாம், ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஃபேமிலி சுச்சுவேஷன்னால கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணி வச்சிட்டாங்க. அம்மா மட்டும் முடிவு பண்ணி இவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வந்து பண்ணி வச்சுட்டாங்க. இவரை நான் பார்க்கக்கூட இல்லை, சின்ன வயசில் போகும்போது வரும்போது பார்க்குறதோட சரி. அன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல. அவரை நைட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க, காலையில் விடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது அந்த மாதிரிலாம் எந்த ஃபங்க்ஷனும் எங்களுக்கெலாம் நடக்கவே இல்லை. அதனால் அந்த சின்ன வயசில் பார்த்த முகம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. லவ் ஸ்டோரின்னு உங்களுக்குள்ளே இருந்திருக்கா? மேரேஜுக்கு முன்னாடி அறுதியாகவே இவரை பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தன்னா கதவை விட்டு அவர் போகிற வரைக்கும் வெளியே வர மாட்டேன். அதனால் மேரேஜுக்கு அப்புறம் எதுக்கு பிடிச்சிச்சின்னே எனக்கே தெரில. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவரை நடந்துக்கிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்காகவே அவர் மேலே ஒரு லவ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும்? 18 வருஷம் இருக்கும். சமூகத்தில் என்ன சொல்கிறாங்க உங்களை பார்க்குறவங்கலாம்? கம்பல்சரியா பாக்குறவங்க டக்குன்னு பார்க்கும்போது அப்பாவா தாத்தாவா அந்த மாதிரிலாம் டக்குன்னு இங்கே கேட்குறாங்க. லோக்கல்ல வீட்டில் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாது, கடை வச்சதுலேருந்து அப்பாவா வீடியோ தாத்தாவா சோசியல் அப்படி மீடியால கேட்பாங்க. மேக்ஸிமம் அதுதான் கேட்குறாங்க. அப்புறமேல எல்லாத்துக்கும் கொஞ்சம் மை ஹஸ்பண்ட் போட்ட பிறகுதான் ஓரளவுக்கு இங்கே நார்மலாக. லோக்கல் ஏரியாவில் எல்லாம் ரிலேஷன், அதனால தப்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே கடையில் வந்து இதுதான் கேட்பாங்க, அப்பாவா தாத்தாவா இப்படி கேட்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட்னா தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரியாமல் அவங்க கேட்குறது நமக்கு கமெண்டாக தெரியும். உங்களுக்கு தோணலைன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி சின்ன வயசுல கல்யாணம் நான் வேணான்னு தான் சொன்னேன், இவங்க அம்மா தான். இவங்க அம்மா பண்ணது கம்பலில் தான் பண்ணி வச்சாங்க, நான் வேணவே வேணான்னு சொன்னேன். சின்ன பிள்ளை வேணான்னு சொன்னேன். இந்த வயசுல ஏன் போய் பண்ணீங்க, காசு பணம் இருக்கிறதுனால போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க.
அந்த மாதிரிலாம் இல்லை. பண்ண வீட்டில் ஃபேமிலியில் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஒரு மனசுங்கிறது ஒன்று இருக்குது. அழகுங்கிறதெல்லாம் அப்புறப்பட்ட பிரச்சனைங்கிறது. அதெல்லாம் தாண்டி அந்த மனசுங்கிறத ஒரு பார்த்துக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு. அதுங்கும்போது லைஃப் அப்படியே ரன் பண்ணி நல்லா போயிட்டுருக்கேன். ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரில. நல்லா பார்த்துக்கும் போது நமக்கு ஏஜ் எல்லாம் என்ன தேவைப்படுதா? தேவையில்லை. கஷ்டப்பட்டேங்கிறதோட நல்லா கஷ்டப்பட்டோம். அதுதான் கஷ்டங்கிறது எல்லார் வாழ்க்கையில வர்றது தான். திடீர்னு ஒரு நல்லது கெட்டதுங்கும் போது பிரச்சனை, நல்லது இந்த மாதிரி இதில் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் லைஃப்னா. இப்போ உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, என்ன சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்க என்கிட்டலாம் யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க, நேரில் கேட்க மாட்டாங்க, போனதுக்கப்புறம் திட்டுவாங்க. கல்யாணம் பண்ண ஸ்டேஜில் அப்போ ஒரு 6 மாதம் அப்படி கிண்டலாக பேசுவாங்க. ஏன் முன்னாடி பேச மாட்டாங்க. ஆள் போனதுக்கப்புறம் பாரு சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு திட்டுவாங்க. உங்க வீட்டு சைடு வந்து உங்களுக்கு சொல்லுங்க. எங்கள் வீட்டு சைடில் எதுவுமே சொல்லல. இப்போ உங்கள் நண்பர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன மாதிரி பேசுனாங்க? லேட் பண்ணாலும் கோல்டை தூக்கிட்டு வந்த மாதிரி தங்கத்தை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிம்பானுங்க. வேற நீ ஏன் லேட் பண்ண மேரேஜுக்கு இப்போதான் மாமா தெரியுது அப்படின்னு அப்படி ஜாலியாக சோசலிசமாக பேசிக்குவாங்க. எதனால மேரேஜ் லேட் பண்ணீங்கன்னா எதுனா என்ன காரணம்? பிடிக்கல, மேரேஜ்னாவே பிடிக்கல எனக்கு. அந்த ஒரு ஜாலியாகவே இருக்கணும், மேரேஜுன்னா இது சுதந்திரம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன். கடைசியாக அம்மா சொல்லி திட்டி அதுக்கப்புறம் தான் பண்ணேன். உனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா, பின்னாடி உன்னை பார்த்துக்க லைஃப் வேணாமா அப்படிங்கும்போது சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சாங்க. நான் ஜாலியாக இருக்கணும்னு தான் தோணுச்சு. மேரேஜே வேணாம், அன்மேரிடாகவே இருந்துக்கலான்ட்டு. அப்புறம் உனக்குன்னு நாளைக்கு யார் பார்த்துக்குவா, நான் போயிட்டேன்னா வாழ்க்கைங்கிறது டெத்து பிறப்பு இருப்புங்கிறது அது சகஜம். இருந்தாலும் அம்மா எனக்கு அப்போ உன்னை யார் பார்த்துக்குவாங்க, நீ முதல்ல கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி இப்போ பண்ணி வச்சாங்க. உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் எப்படி இருந்துச்சு? இப்போ மனைவின்னு வந்துட்டாங்க இல்லையா, அது எப்படி உங்களுக்கு அந்த அப்போ லைஃப் எப்படி? இருந்த லைஃபோட இப்போதான் ஜாலியாக இருக்கு. அது தனி காட்டு ராஜாங்கிறது அது வேற. அது என்ன இருந்தாலும் சிங்கம்னாலும் காட்டில் இருந்தால் தனியாக 4 சிங்கம் ஒன்றா இருந்தால் தான் அது லைஃப். தனியாக இருந்ததுன்னா அது வேஸ்ட்டு தானே. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கோம்ல, அது எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வரதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பேசும்போது. அப்படிங்கும்போது அப்படியே சரி பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதெல்லாம் எனக்கு முன்னாடி சில பேர் டக்குன்னு வந்து கேட்டுருவாங்க. அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் போது அந்த டேரெக்டாக வந்து கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நீங்கள் போடுற ரீல்ஸை பார்த்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது, அதை எப்படி? மேக்ஸிமம் அதிகம் நாங்கள் போய் கமெண்ட்ஸ் படிக்கவே மாட்டோம். 90% பேட் கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. அதனால நாங்கள் போய் படிக்கிறது இல்லை. படிச்சாலும் நாங்கள் இப்படி தான் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் கட்டிடுவோம், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, அதனால நம்ம தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல. உங்களுக்கு யூடியூப்ல ரீல்ஸ் போடணும் எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? என்ன மாதிரி எப்படி உண்டானுச்சுங்க ரீல்ஸ் போடுறதுக்கு? எப்படி அறிமுகம்? ஜாலியாக விளையாட்டு போக்கில் ஆரம்பிக்கிறது தான் அதெல்லாம். ஃபஸ்ட்டு எங்கள் சிஸ்டர் போட்டாங்க, அவங்க சோசியல் மீடியாவில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணப்போ இவர் ஃபஸ்ட்டு திட்டினார், இதெல்லாம் எதுக்கு தேவை. அக்கா கூட சேர்ந்து போடும்போது சண்டையாக வந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு போடுற அப்படின்ட்டு லோக்கல்ல தப்பா பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலி டீ இதெல்லாம் கடைக்கு செட் போய் டீ ஆகாது குடிக்கும்போது என்னப்பா இப்படி அப்படிங்கும்போது அந்த நமக்கு மாதிரி அது சொல்லுவாங்கன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் இமேஜின் ஒண்ணு வருது இல்ல, அந்த இது லோக்கல்ல தான் பிரச்சனை, வெளியில தெரியாது. அந்த மாதிரிலாம் லோக்கல்ல பேசினாங்க. உள்ளூருக்குள்ள அப்புறமேல நம்ம பேசணும்ல. கொஞ்சம் அதையும் மீறி நான் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் தனியாக பேசினேன். அப்புறம் இவரையும் ஜாயின் பண்ணா. அப்புறம் 2 பேருமே போட ஆரம்பிச்சாச்சு. சரி, இப்போ ரீல்ஸ் போட்டு உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ரீல்ஸ் போட்ட பிறகுதான் அவங்களோட லைஃபே நல்லா இருக்குது. அவங்களோட எனக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். எல்லாரும் சொல்லுவாங்க ரீல்ஸ் போடுறதுனால உங்களுக்கு அமௌண்ட்லாம் வருது அப்படி அதை பற்றி என்ன? அதெல்லாம் சொல்றாங்க, அமௌண்ட் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் நாங்க அமௌண்ட் வரும்னு கவுசரம் தான் இந்த ரீல்ஸ் அமௌண்ட்டுக்காக போடவே போட இல்லை. கிடையாது. நீங்க போடல, மற்ற வெளியில இருந்து சொல்றவங்க பார்த்து சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. நாங்க நார்மலா தான் இருக்கோம், அவ்வளோலாம் எங்களுக்கு வரல. எவ்வளவு வந்தாலும் பணங்கிறது வேற, மனுஷங்கிறது வேற. இது ஒரு ஜாலி கவுசரம் தான் போறோம், பணத்துக்கு அவசரம் அந்த இதெல்லாம் இல்லை. சும்மா 2 பேரும் ஜாலியா இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு அவசரம் தான் போட்டுட்டு இருக்கோம். ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் அதுக்காக அப்படிலாம் இல்ல. கிடையாது, ஃபேமஸ் ஆகுறதுக்குலாம் கிடையாது. நார்மலா டைம் கிடைக்கும் போது 2 பேரும் போடுற ஒரு இதுல தான் அதுல நாங்க ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகுதுன்னா ஆயிட்டோம். எப்படின்னா மோனாலிசா இப்போ எப்படி ஒரே நாள்ல வீடியோவில் பாப்புலர் ஆனாங்களே இந்தியாவில், அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வரது தான் ஸ்டார். நாங்க யதார்த்தமா தானே பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகள்லாம் இருக்கா? எவ்வளோ ஏஜ் அவங்களுக்குலாம்? பெரிய பேர் இப்போ 16 வயசு அருள்முருகன் பேர், சின்னவன் ஜெகதீஷ் 14. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்ல போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் ஏதாவது கூப்பிட்டுருக்காங்களா, பேசியிருக்காங்களா? நிறைய பேர் பேசியிருக்காங்க. வரும் நாமக்கல் வீடியோ கால் போகும்போது மெசேஜ் வெளியே அது போகும்போது நிறைய இல்லை ஓகே நீங்க நல்லா பண்றீங்க, என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்றீங்க, இதே மாதிரி கன்டினியூ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வெளியில எங்க போய் நின்னாலும் அங்க 2 பேர் 4 பேர் கை கொடுப்பாங்க. அந்த ஃபேன்ஸ் நல்லா அந்த அளவுக்கு பண்றீங்க. நல்லா பண்றீங்கன்னா என்கரேஜ் தான் பண்றாங்க. தப்பா யாரும் சொல்றது, நம்ம வந்ததுக்கு அப்புறம் தப்பா பேசுறாங்களா என்னமோ தெரியாது. முதல்ல நேர்ல வந்து அந்த இடத்துல நல்லா செய்யறீங்க, நல்லா வீடியோ பண்றீங்கன்னா, நல்லா இருக்குங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தப்பாலாம் யாரும் சொல்றது இல்ல.
இப்போ இந்த நீங்கள் ரீல்ஸ் போட்டதை பார்த்து கடைகளுக்கெல்லாம் நிறையா வாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் கஸ்டமர் ரீதியாக வராங்க. அதிகமாக கஸ்டமர் போகுதா? வராங்க customer வராங்க அதிகமா? வராங்க வராங்க. கம்பல்சரி Maximum எங்களை வராங்க. பார்க்கறதுக்கோசரமே நிறைய பேர் கடைக்கு வந்திருக்காங்க. அங்க வந்த போதெல்லாம் பேசுவாங்க, அக்கா உங்களுக்கோசரம் தாங்க அந்த கடைக்கு வந்தோம், உங்க கடையை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து காய் வாங்கிட்டும் பேசிட்டு அப்படியே போவாங்க. இங்கிருந்து சேலம் போறோம்னு வச்சுங்க, அந்த இடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையா. அந்த இடத்துல நம்மள சோசியல் யாருன்னே மீடியா தெரியாது. வீடியோ போட்ட பிறகுதான் எங்க லைஃப் நல்லா இருக்குதுன்னே நாங்க சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டு இதெல்லாம் ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு லைஃப். ஒரு புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறதே அப்பதான் வந்துச்சு. அந்த சோசியல் மீடியாங்கள ஒரு வீடியோ போட்ட பிறகுதான் அந்த புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறதே வந்தது. இப்படிதான் இருக்கணும் லைஃப்ங்கிறது மாதிரியே அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பார்த்த பிறகுதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ரீல்ஸ் நீங்க மட்டும் வந்துட்டே இருக்கீங்க, உங்க பையனை காட்டவே படிக்கிற பசங்க அதிகம் use வரதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் வேற பசங்க ஒண்ணும் இல்ல. மேக்சிமம் பெரிய பசங்கன்னா போட்டோ கூட நிக்க மாட்டான். அதனால பசங்களுக்கு வந்து கேமராமேனோட இருந்து நிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா எனக்கு ஆசையா இருக்கும் பசங்களோட பண்ணணும் அந்த நிறைய மாதிரிலாம். குழந்தைங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பண்றேங்க. டான்ஸ் ஆட பார்த்து அழகு பார்த்து அதை ரீல்ஸ் போடுவாங்க. அந்த போடுவாங்க. மாதிரி நீங்க ஏதாவது வித்தியாசமா எதுவும் பண்ணுவீங்களா? அப்படிதான் பண்ணலாம்னு எனக்குலாம் ஆசையா இருக்கு. ரீல்ஸ் மட்டும் தான் வந்துட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால ஸ்கூல் படிக்கிற பசங்க அதனால சரி, அப்படிங்கிறது இன்னைக்கு பாசிங்க சோசியல் மீடியால ரீல்ஸ்ல பண்றாங்க. சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்ல பண்றாங்க, video நல்லா போடுறாங்க. பண்றாங்க. பண்றாங்க. ஆனா பண்றாங்க. என் பசங்க அது விரும்புறது இல்ல. விரும்ப- அதனால அவங்க விரும்ப மாட்டாங்க. போட்டோக்கே கம்பல் பண்ணி தான் நிக்க வைப்பேன். போட்டோ எடுத்துக்கலாம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவனுக்கு கேமரா முன்னாடி வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனுங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது வரட்டும்னு விட்டுட்டோம். இப்போ நீங்கள் இந்த சமூகத்தில் நடந்து 2 பேர் ஜோடியாக நடந்து போகும்போது ஒரு சிலர்லாம் பார்த்து ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல, எப்படி அதெல்லாம் எப்படி நீங்க எப்படின்னா மக்களுக்கிட்ட தான் கேட்கணும் அது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க மைண்டட்ல என்ன ஓடுமோ அப்பாலாம் அதுதான் யாரும் அவங்களுக்கு தான் தெரியும். பார்ப்பாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு தலையாட்டுவாங்க. ரிலேஷனாக இருந்தால் தலையாட்டுவாங்க, தெரிஞ்சவங்களா இருந்தால் தலையாட்டுவாங்க, தெரியாதவங்களா இருந்தால் முன்னாடி போய் பின்னாடி வரைக்கும் திரும்பி பார்ப்பானுங்க. பிள்ளையா இல்லை பொண்டாட்டியான்னு யோசனை பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சில பேர்லாம் இப்போ ஒரு ஏஜ் கேட்டகரி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு கமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா? கமெண்ட்ல பயங்கரமாக திட்டுவாங்க. சாவ போகிற வயசுல உங்களுக்கு இந்த வயசு ஃபுல்லாக தேவையான உண்மை அதுதான். ஆகிய ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்க? அது டைம் தான். இது வந்து இறைவன் கொடுக்குற வரம், மனைவி அறிவினை இதெல்லாம் அது வந்து லக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒய்ஃபு நல்லவளாக வர்றது கெட்டவளாக வர்றது அவங்க செஞ்சுற நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்குது. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு கிடைச்சது எப்படி? கோல்டு தான். நம்ம நடந்துக்கிற ஹஸ்பண்டு நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது வீட்டுக்காரி நடக்கிறதெல்லாம். அது வந்து நான் பொதுப்படையாக சொல்லுவேன். உலக அளவுக்கு ரீதியானது. நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம தப்பு பண்ணோம்னா அவங்க தப்பு பண்ண செய்வாங்க. எதாக இருந்தாலும் நம்ம வாக்கணுன்னு கூப்பிட்டா ஏங்காம்பாங்க, வாடின்னு கூப்பிட்டா அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வித்தியாசம் வரும். நீங்க ரீல்ஸ் போடும்போது உங்க பசங்க அதெல்லாம் போடாதம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போனா ஸ்கூலுக்கு போனா அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் சொன்னது கிடையாது. இதுவரைக்கும் சொன்னது இல்லைங்களா? இந்த மாதிரி நான் பசங்க கிட்ட கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது உங்க ஸ்கூல் சர்க்கிள்ல இல்லை உங்க மிஸ்ஸோ சாரோ இந்த மாதிரி உனக்கு போற வழியில ஏதாவது பிரச்சனை நிறைய டைம் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ பசங்க லைஃப் பின்னாடி பார்த்து வச்சிருக்கூடாதுங்கிறதுக்கோசரமே முக்கால்வாசி நான் கேட்டிருப்பேன். அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. சமீபத்தில் நீங்கள் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க இப்போ யூடியூப்பில், இன்ஸ்டாலலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அழகா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை பத்தி யாரும் தப்பாவும் பேச வேணாம், தப்பான கமெண்ட் பண்ண வேணாம். காசுக்கோசரம் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அதுக்கோசரம் கல்யாணம் பண்ணிருக்க, சொத்து இருக்கா, அது நான் எதுக்கோசரம் பண்ணல. எங்க மாமாவை பிடிச்சிருந்தது, அதுக்கோசரம் நாங்கள் வீட்டில் பண்ணி வச்சாங்க. எங்க லைஃப் ஜாலியா நல்லா போயிட்டு இருக்கு. அழகுங்கிறது தேவையில்லை, சந்தோஷமா இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளே நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அதனால யாரும் தப்பா கமெண்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ 20 வருஷத்தில் உங்களுக்கு உங்கள் மாமா கிட்ட பிடிச்சது என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயங்கிறது நான் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இது வேண்டாம்லாம் சொல்லவே மாட்டார். எந்த விஷயம்லாம் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு, பணம் இருக்கா இல்லைங்கிறதெல்லாம் அப்போ யோசிக்க மாட்டேன். நான் கேட்டேன்னா அடுத்த பொருள், அந்த ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு விருப்பப்பட்டதை என்னை செய்ய சொல்லிட்டாரு. அதனாலே அவரை ரொம்ப பிடிக்கும். தப்பான எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, நீ பெரிய நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்கிறீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கக்கா? அவங்களுக்கு எப்படி நான் சண்டை சொல்றேன், போடுறது ஈகோ ப்ராப்ளம் தான். ஈகோ தான். அதாவது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனா ஒன்றும் 10 ரூபா பணம் வச்சுக்கிதான் பெரியம்மா, ஒன்றும் இல்லாதவன் சின்னவன், நீ கீழே உட்காடுறாம்மா. அதுதான் ஈகோ தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பணம் இருக்கிறவன் பெருசுன்னு சொல்லிப்பான் நாட்டில். அந்த பணம் தான் பெரிய விஷயமே நாட்டில். அந்த வரட்டு கௌரவம்னு சொல்லுவாங்களா, அதுதான். அந்த சண்டை வர காரணமே அந்த வரட்டு கௌரவம் தான். இப்போ உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ ஆகுது? 48. 48 வயசு. இப்போ ரீல்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள தோணுங்க இல்லை அவங்களா இல்லை, பண்ணல? ஆரம்பத்தில் நான் லாரியில் போகும்போதெல்லாம் ஜாலியாக போடுவேன். அதுக்கப்புறம் இடையில நிப்பாட்டிட்டேன்.
ஒரு 2 செல்லு திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே மறுபடியும் செல்லு வாங்கிட்டு நம்பரை இது பண்ணதுக்குள்ளே அதில் கொஞ்சம் லேட் ஆகி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் தான் இது பண்ணேன்னு வச்சுங்களேன். ஆரம்பத்தில் வீடியோ போட்டது நான் தான் போடுவேன். அது எப்படின்னா கமாண்டு இந்த மாதிரி போடுவேன். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சின்ன வயசில் +2 வரைக்கும் படித்தேன். படித்ததுக்கப்புறம் லாரிக்கு போனேன். 22 வருஷம் டிரைவரு. அப்புறம் தோட்டம், அது ஆரம்பத்துலேருந்து தோட்டத்தை எல்லாமே பார்த்துக்குவேன். எனக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நான் நட்டது தான். இது இருக்கிற எல்லா மரமே நான் நட்டது தான். அந்த மாதிரி அது இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுங்களே, அவங்ககிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்ன? அதாவது மறக்க முடியாத இது அவங்ககிட்ட பிடிச்சது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது அவர் பிடிக்காத விஷயங்கள். பிடிச்ச விஷயம்னா அடம் பிடிக்கிறது தான் பிடிச்ச விஷயம். ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன், போகிறேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் பெரிய பிடிச்ச விஷயம். அது ஒன்று தான். நான் வேணும்னே அதுக்காகவே வம்பிழுப்பேன். மனசுக்குள்ளே போகட்டும்னு இருக்கும் ஃபஸ்ட்லேயே. ஆனால் போக வேணாம்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பிபிலாம் ஏற்றி அதுக்கப்புறம் குறைக்கும். அந்த கல்யாணம் பண்ண புதுசில் அந்த மேரேஜ் உங்கள் ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போவீங்களா? அங்கே ஏதாவது நிகழ்வு அந்த மாதிரி நடந்திருக்கு எந்தெந்த மாதிரி? எல்லாரும் ரிலேஷன்ஷிப் தான். எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் போனோம். மேரேஜ் மற்றபடிக்கு கல்யாணம் இந்த இது வளகாப்பு இது கெடா வெட்டு அது இதுன்னு எதுக்கு போனாலும் எல்லாம் ரிலேஷன்ஷிப்புங்கனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சொந்த சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்க. என்ன சொல்லாம பண்ணிட்டாங்கிற கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அப்போ கல்யாணத்துக்கு கூப்பிள்ளையில தான் திட்டுவாங்களா ஒழிய மற்றபடி யாரும் வேற கொஞ்சம் தப்பா எங்க ஃபேமிலியில எல்லாருமே எடுத்தாங்க. ஏன் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்ட்டு எங்க ஃபேமிலியில எல்லாருமே வயசாயிருச்சு, சொன்னாங்க. மாப்பிள்ளை வயசு அதிகம், ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி அது ஒரு காரணம் தான். அங்கேயும் வேற ரொம்ப எல்லாம் நாளா பேசாமே இருந்தாங்க. எங்க ஃபேமிலில யாருமே பேசல. அம்மா பண்ணி வச்சனால யாருமே எங்க கிட்ட பேசல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இவர் பழக பழக அப்போ வந்து இவர் எப்படின்னா கொஞ்சம் எல்லாம் அங்கங்கேயும் சுத்திட்டு இருந்தனால யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரவுடிஸ் மாதிரி தெரியும். அதுதான் அப்புறம் கொஞ்சம் டெரரா தெரியும்னு வச்சுங்களேன். அப்போ போக போக பேச ஆரம்பிக்கும். இவரோட குணத்தை பார்த்துட்டு அப்புறம் எல்லாருமே ஓகே, இப்ப இவரு மாதிரி யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப இவர் வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு இவர் மாதிரி யாரும் இல்ல யார்கிட்டயும் பேச மாட்டான். அப்படிங்கிற அப்பெல்லாம் மாதிரி லோக்கல்ல யார்கிட்டயும் பேச, நான் பாட்டுக்கு வண்டியில் போவேன் வருவேன், ரப்பா என்னப்பா என்ன அவ்வளோதான். அந்த தேவையில்லாத பேச்சு பேச மாட்டேன். அதனால பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையா இவரை பார்த்தீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து வந்தாங்களா, நீங்கள் வேணான்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையெல்லாம் வரவும் இல்ல ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையே இவருதான். அதாவது மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து காட்டுங்க அப்படிங்கிற எதுவுமே இல்ல. அதாவது எங்க அம்மாவும் பேசிக்கிட்டாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். அந்த முத நாள் வேட்டி சட்டை அந்த சீலையெல்லாம் எடுப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பொண்ணு பார்க்கணும், அந்த அது கூட இவர் வரல. கடைக்கு போனாங்க, சீலை எடுத்தாங்க, அந்த மாதிரி வேட்டி சட்டை எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவர் நைட்டு வருவாரா வரமாட்டாங்கிற ஒரு டவுட்லயே அவங்க ஒரு 10 பேர் இவங்க சைடுல எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சின்ன பிள்ளை வேணாம் அப்படின்ட்டு அது ஒரு காரணம் தான். ஒரு நைட்டு ஒரு 10 இருக்கும் கூட்டிட்டு வந்து ஒரு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒரு அண்ணாட சொல்லி கூட்டிட்டு வந்து பிறகுதான் அந்த நைட்டு கூட்டிட்டு போய் விடிய கட்டெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு திடீர்னு ஏற்பாடு பண்ணிதான். அக்காவை கட்டி சொன்னதுக்கு சின்ன பிள்ளை வேணாம் அப்படின்ட்டு கையை எடுத்து கும்பிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஒரே ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த ஒரு வாரத்துல உங்க மனசுல ஒரு பயம் இருக்கும், உங்க மனசுல பயம்லாம் கிடையாது. எனக்கு இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் பயமே கிடையாது. எனக்கு ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு பயம் இருந்தது. என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுக்குறேன் அது இதுன்னாங்க. அப்புறம் யாரும் எதுவும் பண்ணல. ரிலேட்டிவ்லாம் அப்பயே அப்படியே ஒன்று சேர்ந்துட்டாங்க, பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் பேசி இப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, சொந்தத்தில் தானே பண்ணி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தின பிறகு தான் எல்லாம் கூலானாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாவே பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் அக்கா கிட்ட 6 மாசம் ஃபர்ஸ்ட் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களாவே எல்லாமே அப்புறம் கொஞ்சம் பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சோம். அப்புறமேல அக்கா பேசினாங்க. அப்புறம் எல்லாம் ஃபேமிலிக்குள்ள அப்படியே ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம். அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல உங்களுக்கு செட் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அது எப்படி நீங்க அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி கடத்துனீங்க? அப்படியே சொல்றது அது எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே சொந்தக்காரங்க அதனால ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. புதுசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைஃப் கொண்டு போறது, ரன் பண்றது, அதெல்லாம் நமக்கு அந்த வயசுல தெரியாது. எப்படி லைஃப் கொண்டு போகணும்னு விளையாட்டுத்தனமாவே இருந்து சமையல் பண்ணவே தெரியாது. அடுப்பத்துக்கு கூட தெரியாது. அதெல்லாம் எப்படியே கத்துக்கிட்டேன் அப்படிங்கறதே இப்ப எனக்கு பின்னாடி நினைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் இப்ப இதெல்லாம் கடந்து வந்தேன் அப்படிங்கிற. நான் லாரியில ஒரு நாளா சமையல் பண்ணுவேன். எல்லாம் வண்டியில சமையல் பண்றதுனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அப்படியே நல்லா டேலண்ட் ஆயிடுச்சு. சில பேர் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணும் அந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் வந்திருக்குதா? ஏன்டா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறேன். நம்ம அந்த அளவுக்கா இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், இதுல என்ன போய் இப்படி பேசுறாங்க
ஏன் இப்படி இல்லாம இருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது. தாடிக்கு டை அடிச்சா தெரியாது வயசு, அவ்வளவுதான். தலைக்கு கேப்பு, தாடிக்கு டை, வேற ஒண்ணும் இல்லை. முடிவெடுக்கிறதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அது உங்கள் கையில் இருக்கு, அவங்க எதா கையில் இருந்தாலும் நான் தான். அவர்தான். வேணாம்னா வேணாம் தான், அதோட நிப்பாட்டிடுவேன். அதாவது எனக்கு எதுவும் விவரம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி வெளியுறவு பத்தாது இல்ல, நாலேஜ். நம்ம இன்டர்நேஷனல் பூரா போகணும், சுற்றணும், வந்தோம், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். இது குழந்தைத்தனமாகவே வளர்ந்துருச்சு, இன்னும் குழந்தை மாதிரியே தான் இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கவர்மெண்ட் ரூல் சொல்கிறது கரெக்டு தான். அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் தான் அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் தெரியும். சின்ன வயசில் பண்ணோம்னா நம்ம தான் தருமாயிட்டு கிடக்கணும், உண்மை அதுதான். அதுதான் நிறைய பேர் நல்லா படித்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகளை பண்ணாவே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாமல் இப்படி கொண்டு வரணும். இனிமேல் காலகட்டத்தில் நிறைய பேர் இப்போ பொண்ணு கிடைக்காம இருக்கிறாங்க. நான் நிறையா 40 வயசு அந்த மாதிரிலாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பொண்ணு தேடி கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் 40 வயசு ஆகுதுன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த வயசுல அவங்க வந்து வேணான்னு என்ன மாதிரி வேணாம் 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 இந்த பிள்ளை வேணான்னு சொன்னீங்கன்னா நானும் அவள் அதோட மோசம்தான். இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிடலாம், மயிலி கல்யாணம் பண்ணால் நான் அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. என்னது கெண்ட லிஸ்ட்டு தான், காயில கடை தான். ஒருத்தனும் கொண்டு தர வந்துருக்காங்க, உண்மை அதுதான். முத்த கத்திரிக்காய் சந்தையில் விற்காதுங்கிறாங்களா, அதே கதை தான். கொஞ்சம் ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் லைஃப்பில் நினச்சி பார்த்தீங்களா நம்ம கல்யாணம் முடிச்சிருவோம், இந்த பொண்ணு தான் நமக்கு? கல்யாணம்லாம் பிள்ளைங்களா எல்லாமே நிறைய பேர் கட்டிக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம்னு எல்லாமே ஒதுக்கி தரல. கடைசியாக இங்கே எப்படி மாட்டணுன்னு எனக்கே தெரியல. இவங்களுக்கு கல்யாணம் முடிப்பேன் எதிர்பார்த்தீங்களா? உண்மை அதுதான். எப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியல. கேட் லாக் போட்ட மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. ஒரே கொடுபடி கூட்டு போனாங்க, தாலி கட்டினாங்க, கூட்டு வந்துட்டாங்க. 2 பேர் 2 பக்கம் கையை பிடிச்சிட்டே வந்துட்டாங்க, பாடி கார்டு விட்டா மாப்பிள்ளை எஸ் ஆயிரும். மொதல் வீடியோ போடும்போது உங்களுக்கு வியூஸ்லாம் வந்திருக்கு. அடுத்தடுத்து வீடியோ போய் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சிங்கிளா போடும்போது மேக்ஸிமம் நான் போட்டோ இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். இவரோட போகும்போது கொஞ்சம் ஹெவியா வியூஸ் போட ஆரம்பிச்சிச்சு, போக ஆரம்பிச்சு. லைக்கும் ஏன் போட்டாலும் லைக். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், 2 பேரும் சேர்ந்து போட்டா இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேருமே நார்மலா காமெடி அந்த மாதிரி போட்டு போயிட்டு. கேமரால யாரு பண்ணா இந்த மாதிரி எடிட்டிங் இந்த மாதிரி யாரு? எடிட்டிங் எங்களுது எடிட்டிங்கே கிடையாதுங்க, நாங்களே எடுத்துக்கிறது தான். நார்மல் வீடியோ தான் அப்படியே எடுத்துக்கோம். இப்போ எடுக்கிறோம்னா அப்படியே அனுப்பிச்சிடுறோம் தான். எடுத்துக்கோ. இல்லை யாராவது கூட இருந்தாங்கன்னா பசங்க பசங்களே போய் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுப்பான்னு எடுக்க சொல்லி சொல்லி எடுத்துக்கோ. இப்போ எல்லா சேனலையும் வந்து எடுக்க வராங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடுக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு, கேட்கும்போது கேட்டாங்கன்னா வரதான் சொல்றேன், வேணாம்லாம் யாருமே சொல்ல மாட்டேன். எனக்கு பரவாயில்ல. அதாவது நான் வந்து இது எடுக்கிறது அங்க எனக்கு சென்னைக்கு தான் கூப்பிடுறாங்க, அங்க இங்க இருந்துட்டு போக முடியாது. அதுதான் இப்போ இந்த வெஜிடபிள் கடை இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அது டெய்லி கடை இருந்தே ஆகணும். மற்ற பிஸ்னஸாக இருந்தால் விட்டு போகலாம், அதுக்காக தான் இப்போ மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எடுக்கிறதுனால சந்தோஷம் தான். ஏன் நம்மளை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா தான் வரலாம். ஃப்யூச்சரில் அவங்கள படம் எடுக்க அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போவீங்களா? இதெல்லாம் போகலாம், வாய்ப்பு வந்ததுன்னா எதையும் மிஸ் பண்ணுறது இல்லை. சினிமா படத்தில் சொல்கிறாங்களா அந்த மாதிரி, என்னையும் மதிச்சு 200 ரூபா காசு கேட்குறியாடா அந்த மாதிரி என்னையும் மதிச்சு வர்றாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நன்றி தான். அது தப்பாலாம் எதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்னைக்கு பழனி? பழனி என்னைக்கு? நாளானிக்கா? முருகன் என்ன சொன்னாரு பாருங்க, நீங்களே சொல்லுங்க. முருகன் என்ன சொன்னாரு கேட்டா சொல்லுங்க. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.